இந்தியாவில் முக்கியமாக 13 துறைமுகங்கள் இருக்குதுன்னு தெரியும். அது எங்கெங்கே இருக்குது தெரியுமா? அரேபியன் சீசைட் மேற்கு கடல் பகுதியில் 6ம், கிழக்கு கடற்கரை பே ஆஃப் பெங்கால் சைடு 7 துறைமுகங்களும் இருக்குது. ஃபஸ்ட்டு அரேபியன் சீசைடு இருக்க 6 துறைமுகங்களை பார்க்கலாம். கண்ட்லா, இது குஜராத்தில் இருக்குது. எண்ணெய், உப்பு, தானிய ஏற்றுமதி இங்கே தான் பண்ணுறாங்க. மும்பை, மகாராஷ்டிரா, இந்தியாவுடைய மிகப்பெரிய துறைமுகம், நாட்டின் மிகப்பெரிய வர்த்தக மையம். ஜவஹர்லால் நேரு துறைமுகம் மும்பையில் இருக்குது. இது இந்தியாவுடைய நம்பர் 1 கண்டெய்னர் துறைமுகம். மர்முகோவா கோவாவில் இருக்குது. இரும்பு சம்மந்தப்பட்ட தாது ஏற்றுமதி எல்லாம் இந்த துறைமுகம் வழியாக தான் நடக்குது. நியூ மங்களூரு, கர்நாடகா. உரம் மற்றும் கச்சா எண்ணெய் சம்மந்தப்பட்ட வர்த்தகமெல்லாம் இங்கே தான் நடக்கும். கொச்சி, கேரளா. இந்தியாவுடைய முக்கிய கடற்படை தளம் இங்கே தான் அமைஞ்சிருக்கு. இதில் வர்த்தகமும் நடக்குது. கிழக்கு கடற்கரை துறைமுகம் பே ஆஃப் பெங்கால் சைட், சென்னை. பழமையான செயற்கை துறைமுகம், வாகன ஏற்றுமதியெல்லாம் இங்கே தான் நடக்குது. தூத்துக்குடி, தென்னிந்தியாவின் மிக முக்கியமான வர்த்தக மையம். உப்பு மற்றும் ரா மெட்டீரியல்ஸ் எல்லாம் இங்கே தான் ஏற்றுமதி இறக்குமதி செய்யப்படுது. விசாகப்பட்டினம், ஆந்திரா. இது ஒரு இயற்கை துறைமுகம். இரும்பு மற்றும் எரிபொருள் ஏற்றுமதி இறக்குமதி எல்லாம் இங்கே தான் நடக்குது. ஹென்னூர், காமராஜர் போர்ட், தமிழ்நாடு. இதில் நிலக்கரி சம்பந்தப்பட்ட பொருட்கள் ஏற்றுமதி இறக்குமதி செய்யப்படுகின்றன. பரதீப், ஒடிஷாவில் அமைஞ்சிருக்கு. நிலக்கரி மற்றும் எரிபொருள் சம்பந்தமான இறக்குமதி ஏற்றுமதி எல்லாம் இங்கே தான் நடக்குது. கொல்கத்தா துறைமுகம் மேற்கு வங்காளத்தில் அமைந்துள்ளது. தேயிலை மற்றும் இதர வேளாண் பொருட்கள் இதில் ஏற்றுமதி இறக்குமதி செய்யப்படுகிறது. இது ஒரு நதி துறைமுகம். ஹெல்டியா, மேற்கு வங்காளம். இது கொல்கத்தாவின் துணை துறைமுகம். இங்கு பெட்ரோலியம் சார்ந்த பொருட்கள் மற்றும் இதர ரா மெட்டீரியல்கள் இறக்குமதி ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.